நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் இப்படி பொய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். உன் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன் சிந்து. உன்னை பிரிஞ்சு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறதை விட ஒரு நாளாச்சும் உன் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்பதான் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உன்னை பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ண என்ன மன்னிச்சு இந்த அளவுக்கு நேசிக்கிறியே, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் சிந்து. அடப்பாவி, சிவாவை விட்டு பிரிஞ்சு போக சொன்னா ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்காச்சும் அறிய வேண்டாமா? ஜோஷியர் சொன்னதை மறந்துட்டான் போல. அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். டேய் நெல்லு, ஓடாத. செலியா, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? எசக்கியோட ஆளுங்க என்ன துரத்திட்டு வராங்க. எசக்கி தான் என்ன கல்யாண மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு போனான். இத எப்படியாச்சும் அன்னபூர்ணி அத்தை கிட்ட சொல்லணும். நான் உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க. அவங்க எல்லாரும் எங்க இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம அன்னபூர்ணி அத்தை கிட்ட உடனே சொல்லி ஆகணும். நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுச்சு பாத்தீங்களா டாக்டரே? இந்த உண்மை மட்டும் அன்னபூர்ணி அத்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படியாச்சும் இசக்கிய தோத்திடுவாங்க. காயத்ரியோட வாழ்க்கையும்